ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்முடைய கடன் தீருவதற்கு செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வணங்கி வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய கடன் சுமை படிப்படியாக குறையும். நம்ம வாழ்க்கையில் பண கஷ்டம் வருவதற்கு கடன் சுமை உண்டாவதற்கும் நிறைய காரணங்கள் இருக்கும். அதில் முக்கியமான ஒரு காரணம்னு பார்த்தா செவ்வாய் பகவான். சில பேருக்கு செவ்வாய் திசை நடக்கும் பொழுது தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் பணத்தை எல்லாத்தையுமே இழந்திருப்பாங்க. கொடிகட்டி பறந்துட்டுருப்பாங்க வியாபாரத்தில். ஆனால் செவ்வாய் திசை நடக்கும் நேரத்தில் அந்த 7 வருடத்தில் கையில் இருக்கக்கூடிய அத்தனை பணத்தையுமே கஷ்டப்பட்டு சேர்த்த அத்தனை பணத்தையும் கோட்டை விட்டு கடனாளியாக நிற்பாங்க. இது போன்ற சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு ஏதோ நேர காலம் சரியில்லாத காரணத்தால் கையில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் இழக்கக்கூடிய சூழ்நிலையும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, செவ்வாய் பகவானை நினைத்து முருகப்பெருமானை வேண்டி செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளை முருகப்பெருமான் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது என்ன மந்திரம், அதை எப்படி தினமும் படிக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கந்தர் அனுபூதியிலிருந்து எடுக்கப்பட்ட பாடல் தான் இது. எம்பெருமான் முருகனை நம்பிக்கையோடு நினச்சி மனமுருகி இந்த பாடலை படித்து வந்தோம் அப்படின்னா ஜாதக கட்டத்தில் செவ்வாயால் வரக்கூடிய கஷ்டங்கள் நமக்கு குறையும். வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடியந்தம் இலா அயில்வேல் அரசே மிதி என்று ஒரு பாவி வெளிப்படினே. இந்த 4 வரி தாங்க. இந்த 4 வரி எல்லோராலும் படிக்கும்படி இருக்கக்கூடிய தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கும் பாடல் வரிகள். சுலபமாக இதை நம்ம படிச்சிடலாம். இந்த பாடல் வரிகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கடன் சுமையில் சிக்கியிருந்தால் தினமும் காலையில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு, முருகா நீதான் துணை, நீதான் என் கடன் சுமையை குறைக்கணும், என் கடனை உன் பாதத்தில் இறக்கி வச்சுட்டேன், முழுமையாக உன்னை நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபடலாம். தினமும் இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை கட்டாயம் சொல்லுங்கள். முருகப்பெருமானோட கோவிலில் அமர்ந்து கூட நீங்கள் சொல்லலாம். முருகன் வேல் முன்னாடி அமர்ந்து சொன்னாலும் தவறு கிடையாது. இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல கடன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சொல்லும் போதே நமக்கு அதிசயம் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு கண்டிப்பாக காட்டுவாங்க. நம்பிக்கை உள்ளவங்க முருக பக்தர் நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள். சில பேர் எல்லாம் வாழ்ந்து கெட்டவங்களாக இருப்பாங்க. பிறவிலிருந்தே ஏழையாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லா வாழ்ந்துட்டு பணம் இல்லாமல் வாழ்பவர்களுடைய நிலையை பார்த்தா ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து கெட்டவங்க இழந்த செல்வத்தை மீண்டும் மீட்டு தர இறைவா என்று வணங்கியும் இந்த பாடலை பாடலாம். இந்த பாடலை ஒரு நாளைக்கு 6 முறை இந்த மந்திரத்தை சொல்லலாம். இதை மந்திரம்னு சொல்கிறத விட இது பாடல்னே சொல்லலாங்க. இது 6 முறை ஒரு நாளைக்கு நம்ம பாடும் பொழுது சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும். முருகப்பெருமான் நமக்கு நல்லதை மட்டும்தான் செய்வாங்க. முழு நம்பிக்கையோட தினமும் இந்த ஒரு 6 முறை தினமும் இதை நீங்கள் சொல்லி பாருங்கள். தினமும் எங்களால் முடியாதுன்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை சொல்லி பாருங்கள். நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு செவ்வாய்க்கிழமை மாதிரி ஒரு கிழமை கிடையவே கிடையாது. நம்முடைய கடன் அடைவதற்கு முருகப்பெருமான் மாதிரி ஒரு கடவுளும் கிடையாது. முருகப்பெருமானை முழு நம்பிக்கையோடு நீங்கள் நினைத்துக்கிட்டு மனமுருகி இதை நீங்கள் சொல்லிக்கிட்டு வாங்க. நிச்சயமாக வெகு விரைவிலேயே உங்களுடைய கடன் சுமை குறையும். அயராது உழைக்கிறோம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்கேன், என்னால் கடனிலிருந்து மீண்டு வர முடியலன்னு தவிக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த பாடல் அற்புதமான ஒரு வழியை காட்டி கொடுக்கும். முழு நம்பிக்கையோட உங்கள் குல தெய்வத்தை நினச்சி சொல்லி பாருங்கள். அதே மாதிரி கடன் அடைக்கிறீங்க, யார்ட்டையாவது கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் அடையிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்பொழுதுமே நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரை காலையில் 6 to 7, மதியானம் 1 to 2. இப்போ செவ்வாய்க்கிழமையில் மதியம் குளிகை நேரத்தோடு வரக்கூடிய இந்த 12:30லேருந்து 1:30 இந்த மணிக்குள்ளே உங்களால் முடிஞ்ச தொகையை நீங்கள் கடன் வாங்கினவங்கள்ட்ட கொடுத்துக்கிட்டு வாங்க. வெகு விரைவிலேயே உங்களுடைய கடன் சுமை குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம்.
முருகப்பெருமானின் மீது முழு நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் அதிசயங்கள் நடப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். முருகப்பெருமானின் அருளில் உங்கள் குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கப்பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள். நன்றி.